இங்க பாருங்க, இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பிளஸ் விஎஸ்டி 11 கிலோ ஏஐ டாஸ் டெக்னாலஜி உள்ளது. இதை பத்தின முழு வீடியோ இப்ப தமிழ் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மாடல் கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் அண்ட் சில்வருங்கிறப்ப கஸ்டமர் விரும்பக்கூடிய கலர். டோர் உங்களுக்கு பிக் சைஸ் டோர் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப இது உள்ளே என்ன நடக்குதோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியணுன்றதுக்காக கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம். ட்ரம்மு 11 கேஜுங்கிறப்ப இது கிரசன் மவுண்ட் ட்ரம்மு வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்கறதுனால வாஷிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி லிஃப்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறப்ப இதுவும் வாஷிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏஐ டாஸ் மாடிஃபை அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. லிக்விடு டிட்டர்ஜென்ட் ட்ரேக்கு உங்களுக்கு 800 ml நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபேப்ரிக் சாஃப்ட்னருங்கிறது 400 ml நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். லிக்விடு சேவிங்ஸ் கஸ்டமருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சில நேரம் சில கஸ்டமர் சொல்லுவாங்க, எப்பயுமே போடுற ட்ரெஸ்ஸில் எனக்கு சில நேரம் என் ட்ரெஸ்ஸில் சாயிலேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் இந்த லிக்விடோட அளவை நான் ஆரம்பத்திலே கூட்டி வச்சுக்கலாம். சில நேரம் நான் குறைச்சி வைக்கணும் அப்படின்னாலும் நான் குறைச்சி வச்சுக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஏஐ டாஸ் பட்டனை பொறுத்த வரைக்கும் இப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப இதில் என்ன ஆகும் அப்படின்னா 40 ml காமிக்கும். ml கணக்கில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதிலே என்னென்னா உங்களுக்கு எம்எல்ல அழுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 50, 60, 70, 80, 90 இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு சாயிலேஜ் லெவல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி லெஸ் பண்ணுறது அப்படின்றப்ப நீங்கள் இதையே நீங்கள் அப்படியே குறைச்சிட்டே வரலாம். அப்படிங்கிறப்ப எனக்கு சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரி நானே லிக்விடை முன்னக்கூடியே செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் மாடிஃபை அண்டு ஏஐ டாஸ். இப்போ உங்களுக்கு வாஷிங்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லிக்விடு சேவிங்ஸும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது போக ஆக்சிஜன் இப்போ இது 11 கேஜ் கெப்பாசிட்டி. 11 கேஜ் அப்படிங்கிற பட்சம் வர்றப்போ உங்களுக்கு அதிகமான துணியை லோட் பண்ணணும். ஏன்னா நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷார்ட்டான டயத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் மிக்சர் டெய்லியில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்சிஜெட்டு வேலை செய்யும். இது ஜென்ரேட் பூஸ்டர் 1 மினிட்டுக்கு மில்லியன்ஸ் பபுள்ஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் 1 மணி நேரத்தில் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஜெட்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது போக இதில் ஏஐ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மிக்சடு, காட்டன், சிந்தட்டிக் இதுக்கு 3க்குமே பார்த்திங்கன்னா ஏஐ வேலை செய்யும். ஏஐங்கிறப்ப ட்ரெஸ்ஸோட டைப்பு, ட்ரெஸ்ஸோட வெயிட்டை சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு நயன்சுவலில் எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் எடுக்கணும், எவ்வளவு டைம் எடுக்கணும்னு துல்லியமாக கணக்கிட்டு வாஷ் பண்ணுறதுனால வாஷிங் சூப்பராக இருக்கும். அது போக 14 ப்ரோக்ராமில் ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய முறையை அப்படியே கைவிடாமல் புதுமையான முறையில் ஹாட் வாட்டரோட ஒரு பெட்டர் வாஷ் அப்படிங்கிறப்ப ஸ்டீமு தண்ணியே நுழையாத இடத்துல நீராவி நுழையிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். அது போக எப்பயுமே வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணோம், ரின்ஸ் பண்ணுறப்ப கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணோம். எனக்கு ரின்ஸ் பண்ணுறப்ப ஹாட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் ஹாட் ரின்ஸு செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாடலில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா ரெஃப்ரெஷ்ங்கிறப்ப என்னுடைய ஃபேவரட் ட்ரெஸ்ஸு லக்கி ட்ரெஸ்ஸஸ். அப்படிங்கிறப்ப நான் கபோர்டில் ரொம்ப நாள் மடித்து வச்சுருக்கேன். நான் திடீர்னு எடுத்து போடுறப்ப அரிக்கிற மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னா இதை வாஷிங் ரிங்ஸ் நடக்காமல் ஸ்டீம்லேயே ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரோமாங்கிறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிட்டர்ஜென்ட் ட்ரேயில் சென்சோராங்கிற எசென்ஷியல் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெஃப்ரெஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு சாஃப்டாக நல்ல சுமல் கொடுக்கறதுக்காக நீங்கள் அரோமாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக எனக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன், வாக்கிங் போகிறேன், ஜாக்கிங் போகிறேன், வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அந்த ட்ரெஸ்ஸில் ஒன்லி வியர்வை மட்டும் இருக்கும். அப்படிங்கிறப்ப இது ஆக்டிவ் வியர்னு பேர். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுறப்ப வாஷிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்டீம் வேலை செய்யும். அதே மாதிரி ஸ்பின் நடக்கிறப்ப ஒரு ஸ்டீம் வேலை செய்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப இது முழுக்க டச் கண்ட்ரோலில் கொடுத்துருப்போம். ஒயிட் கலர் எல்இடி டிஜிட்டல் டிஸ்பிளேவில் கொடுத்துருப்போம். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வாரண்டிங்கிறது உங்களுக்கு 4 years ஃபுல் வாரண்டி, மோட்டாருக்கு 10 year வாரண்டி. அதே மாதிரி குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும்.